கோவை PSG கலை அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர்களின் சங்கமம் 98 வெள்ளி விழா சந்திப்பு. முன்னாள் மாணவர்களுக்கான பிரத்யேக செயலி அறிமுகம். கோவையில் உள்ள PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1998 முதல் 2001 கல்வியாண்டு முன்னாள் மாணவர்களின் வெள்ளி விழா சந்திப்பான சங்கமம் 98 நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள GRT அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிலர் வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதேபோல 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுத்த பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் அதிக அளவிலான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட சந்திப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பழைய வகுப்பறைகளை பார்வையிட்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்கு கல்வி கற்பித்த பேராசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தி நன்றியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கலாச்சார நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நினைவு பகிர்வு மற்றும் நட்புறவை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் முன்னாள் மாணவர்கள் எளிதாக இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் முன்னாள் மாணவர்களுக்கான பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேபோல் கல்லூரியில் தற்போது பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்விக்கு ஆதரவாக சுமார் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அன்பை குவித்து பண்பை குவித்து சலியாதம்மை சலித்து எடுத்து சோறாய் வடித்த சமையல் மன்ன உலையின் சூற்றில் உளம் பொங்காது நலமே பொங்க கிண்டி கிளறி நட்பு என்னும் பாராட்டி நாம் இருக்க நட்பை நம்ம தொடர வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. இவர் காலேஜ்ல இருந்தே இப்படிதான் பேசுவாருங்க. கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாரு, வேற ஏதாவது பேசுவாரு. என் பேர் சந்திரன், அட்வொகேட்டா இருக்கேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, பிசினஸ்ல இருக்காங்க. 25 இயர்ஸ் கழிச்சு பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்டில் அதே மெமரிஸ் அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு எல்லாரும் அதே வைபா உணர்றோம். மேடம் மோகன்மா. அப்புறம் பார்த்தா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டு இருக்கிறோம், வெவ்வேறு பிஸ்னஸ்ல இருக்கிறோம், வயது முதிர்ச்சி அடைஞ்சாச்சு. இப்போ இவன் பையன்லாம் இங்கே காலேஜில் தான் படிக்கிறான். அந்த அளவுக்கு நமக்கு ஆயிடுச்சாலும் நாங்கள் இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு